என்ன வேற ஒருவருடன் தொடர்பு இருக்குதான்னு வருது. இல்லங்க அது தயவுசெய்து போன் அசிங்கப்படுத்தாதடா. ஸோ ஆதி தான் இந்த சர்ப்ரைஸ் நேர்ல வரேன்னு சொல்லிட்டு அதனால தான் உங்க கால் எடுக்காம பிராங்க் பண்ணாரு. லவ் பண்றவங்க சைட் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவன் பண்ணவே மாட்டான். நான் சொல்வேன் அந்த பொண்ணு நல்லா இருக்காடா, அவனுக்கு நானும் அவ்வளவு பிடிக்கும். எனக்கு ஏன் தெரியும், என்ன ஏன் அவ்வளவு பிடிச்சதுன்னு தெரியல. இப்ப கல்யாணம் அது ஒரு அடுத்த கேள்வி. இயர் ஏப்ரல் டு அக்டோபர்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த எவ்வளவு நேரம்? எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொண்டு வந்தேன்னு ஏன் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அதுல ஐ லவ் யூல யூ தொங்கிட்டு இருக்கு கீழே எல்லாம் ஃபுல்லா அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் போட்டு கேண்டில் பயங்கரமா ரொம்ப ரொமான்டிக்கா இருந்துச்சு. பிடிச்சி செம்மைய சண்டை எல்லாம் போட்டு என்ன பண்ணி, ஏன்னா நான் அப்படி பாக்கல, என்ன பண்ணிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு சண்டை போட்டு முடிச்சு போயாச்சு. ஆதி கிரீன் பிளாகா ரெட் பிளாகா? கிரீன் ஃபாரஸ்ட்ங்க. என்னங்க நீங்க கிரீன் பிளாக்? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிறது ஒரே ஒரு ஆளுடைய முகம்தான். உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு பயங்கர பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருந்து நீங்க ஜெயிக்கிறத தானே ஜெயிக்கிற மாதிரி இருந்து அதை நினைக்கிற ஒரு ஆள் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட். உங்களுடைய ஃபேன்ஸ் உங்களை ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கான பதில் நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாம் சொல்லி போய் நான் சொன்னதுனால தானே இப்படி ஒருத்தங்க இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது. அந்த மாதிரி அதுவும் சீக்கிரமா சொல்றதுனால கண்டிப்பா உங்க எல்லார்கிட்டையும் காட்ட நான் இப்படி ஒருத்தரோட இருக்கிறது நீங்க எல்லாரும் பாப்பீங்க கூடி சீக்கிரமா. ஓகே, என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஆதிக்கிட்ட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஓகே நான் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங், ஒரு சேஃபான ஃபீலிங் ஒன்று கிடைக்கும்ல? எல்லா டைமுமே ஒரு சேஃப் ஃபீல் இருந்துட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நம்ம பொண்ணுங்கள்ல நமக்கு மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமா வரும். அதெல்லாம் நம்ம அம்மாக்கிட்டையுமே நம்ம அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் காட்ட முடியாது. சில நேரத்தில் அம்மாவுக்கும் நமக்கு கிளாஷ் ஆகுது. இது அவன் எப்படின்னா என்னோட எல்லா இதுவையுமே அவன் பார்த்துட்டா. என்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். அதாவது நான் எப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா நான் சமாதானம் ஆயிடுவேன். நான் அதாவது உண்மைன்னு இருந்தேன்னா ஒரு ப்ரௌனி வாங்கிட்டு கொடுத்து சமாதானப்படுத்திடுவான். அது இல்லாமல் என்னை எப்படி எந்தெந்த சுச்சுவேஷன் என்னை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது எல்லாமே அவனுக்கு தெரியும். மெயினாக அது ஃபுல்லாக எனக்கு இப்போதான் எனக்கு ஃபீல் ஆகுது நம்மளுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேற அவனுக்கு மைண்டில் எதுவுமே இருக்காது. இந்த லவ் பண்ணுறவங்க சைட் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவன் பண்ணவே மாட்டான். நான் சொல்வேன் அந்த பொண்ணு நல்லா இருக்காடா, நானே சொல்வேன் அவன் நல்லா இருக்கா பாருடானா இவன் பார்க்க மாட்டான். என்ன சொல்கிறது, அவனுக்கு நானும் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ஏன் தெரியும், என்னை ஏன் அவ்வளோ பிடிச்சதுன்னு தெரியல.